வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சதீஷ் vlog. இன்னைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி தான். நேற்று நாடா வீடியோவில் அந்த மாதிரி பேசிட்டு இன்னைக்கு நாடா ஆக்டிவாக வந்துக்குதுன்னு நினைக்கலாம். பார்த்துக்கலாம். அதுதாங்க நேற்று வந்து இன்சென்டிவ்லாம் சேர்த்து 2622 ரூபாய் நேற்று ஒரு நாள் பார்த்துருக்கோம். ஐ மீன் வீக்லி இன்சென்டிவ்லாம் சேர்த்து பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து டே 26 திங்கக்கிழமை. ஜீரோலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஜீரோலேருந்து ஆரம்பித்து இந்த வாரம் எண்டிங்கில் எவ்வளோ முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். தெரியலனா நான் தான் சதீஷ். என்னோட சேனலில் வந்து ஸ்விக்கி ரிலேட்டடான வீடியோ, டிராவல் வீடியோ எல்லாமே வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல நல்ல வீடியோவாக போடுவேன், அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். எங்கப்பா ஃபீல்ட் அவுட்டா? மக்களே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் ஒன்று அசைன் ஆச்சுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 166 ருபீஸுக்கு ஒரு ஆர்டர் அசைன் ஆச்சு. நம்ம பாண்டியிலேருந்து பிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வந்த மக்களே. நான் கொஞ்சம் அதான் 6:30 தான் இன்றைக்கி ஒர்க் ஆரம்பித்தேன். 6:30 ஆரம்பித்தேன். ஒரு ஆர்டர் உடனேவே அசைன் ஆச்சு 166 ருபீஸுக்கு. நாங்கள் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு எடுத்துன்னு வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10 மினிட்ஸ் மேலே வெயிட் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து இப்போ தான் வாங்கிட்டு போனாங்க. ஒன்று எனக்கு நெட்வொர்க் கிடைக்கல, அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு லோட் ஆகலை. ஏன்னா ஃபுட்டு ரெடியோடு தான் ஆச்சுது. அதனால் எதுவும் பெருசாக வெயிட் டைமில் எதுவும் வராது. அதனால் 166 காட்டிச்சு. இப்போ எடுத்துன்னு வந்தோடனே 164 தான் காட்டுது. என்ன கொடுமை சார் இது. ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டருக்கு பார்ப்போம். ஹலோ ஜே சதீஷ் குமார். இந்த பாக்ஸு இப்போ தான் ப்ளூ கலரில் காட்டியே காட்ட இந்த 1 வீக்காக ரெட்டாக தான் இருந்துச்சு, ஆரஞ்சாக தான் இருந்துச்சு. ஃப்ளோட்டிங் கேஷ் கட்டாமல் இருந்ததுனால இதுங்க இப்போயே பார்த்துப்போம். ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து எவ்வளோ இருக்குன்னு. ஃப்ளோட்டிங் கேஷ் 0 இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது. ஆனால் இப்படியே இருக்காது இந்த வாரமும். அண்ணா இல்லைண்ணா, பேக் இருக்குண்ணா. லிஃப்ட்டு கேட்டாது மோஸ்ட்லி கொடுப்போம். பேக் இருக்குது, பேக்குள்ளே இன்னொரு பேக் வச்சுருக்கேன். அதெல்லாம் உட்கார முடியாது. ஏன்னா உள்ளே அந்த கோபுரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளே தான் கிடக்குது. அதனால் வந்து எதுவும் பண்ண முடியாது. பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டாங்க. ஏன்னா ஒரு வாட்டி ப்ராசஸில் வந்துட்டு இன்னொரு வாட்டி தான் காசு போச்சு. அதனால் வந்து காசு 2 வாட்டி போயிட்டான்னு பார்த்தேன். அதான் ஏதோ மெசேஜ் அந்த சவுண்டு கேட்டுது, அதனால தான் பார்த்தேன். கரெக்டாக ஒரு ஆர்டர் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டரே நமக்கு இது தாங்க. சரிங்க, நேற்று வந்து 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி வேலைக்கு வந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வேலை தாங்க பண்ணுறது. இந்த வாரம் கொஞ்சம் கமிட்மெண்ட் இல்லைன்னா கூட செலவு கொஞ்சம் இருக்குது. அந்த செலவுக்காக தான் இந்த வாரம் ஒர்க்கு வந்தேன். ஏன்னா வந்து நிறைய கமிட்மெண்ட் இல்லைனாலும் பல செலவுகள் இருக்குது, அதுக்காக தான் வந்தேன். அப்புறம் காலையில் 5 மணி வரைக்கும் பார்த்துடலாங்க. நேற்று 1500 ஓட்டினேங்க. நேற்று ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட 15 மணி நேரம் லாகின் இருந்தேன். நேற்று சண்டே காலையில் 11 மணிக்கு லாகின் பண்ணிட்டு 3 மணி வரைக்கும் லாகின்ல இருந்தேன். ஓகேங்களா, அது ஒரு பீக்கு. அந்த ஒரு பீக் லாகின்ல இருந்து திரும்பி வந்து 6:30 ஏதோ வந்தேன்னு நினைக்கிறேன். 6:30 5:30 தெரியல. அந்த ஒரு டைமிங்கில் தான் வந்தேன். இன் பிட்வீன் கேப்பில் வந்தேங்க ஒர்க்குக்கு. வந்து அந்த ஃப்ளோட்டிங் கேஷ் அந்த எஜ்ஜில் வச்சுக்கிட்டே நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சேன். 12 மணி வரைக்கும், அதாவது 11 மணி வரைக்கும் நல்லா ஆர்டர் ஃப்ளோ வந்துச்சுங்க. மாற்றி ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தாங்க. லோக்கல் ஆர்டர் தான் அதிகமாக அசைன் ஆச்சு, கொடுத்தேன். 2-3 லாங் ஆர்டர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் ஃப்ளோ சுத்தமாக கட் ஆகிடுச்சு. 12 மணிக்கு மேலே வந்து ஆர்டரே இல்லை. அதுக்கப்புறம் 1 மணிக்கு பக்கம் வந்து ஒரு பேட்ச் ஆர்டர் கொடுத்தாங்க. 2 ஆர்டர் சேர்த்து ஒரு 50 ருபீஸ் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் 2 மணிக்கு, அதான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்தது. கடைசியாக வந்து 4 ரூபாயில் 3 ரூபாயில் நின்றுதுங்க. 3 ரூபாய் முடிக்கணும். 3 ரூபாய் முடித்தா அந்த இன்சென்டிவ் முடிக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கில் வந்து நின்றுது. மனசே வெறுத்து போயிட்டேன். திரும்பியும் அந்த 3 ரூபாய்க்கோசம் வந்து ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா, அந்த 3 ரூபாய் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 5 ஆயிடுத்து. காலேஜுக்கும் போக முடியலங்க. போய் தூங்கினவன் தான் எழுந்து பார்த்தா மணி 11. காலேஜுக்கும் போக முடியல. மனசே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் வேலை செஞ்சோமா, பரவாயில்ல. அவ்வளோ நேரம் வேலை செஞ்சதுக்கு இன்சென்டிவ் வந்துருச்சுங்க. எந்த ஒரு இன்சென்டிவ் கட் ஆகலை. நமக்கு கரெக்டான நம்ம போன வாரம் எவ்வளோ வேலை செஞ்சோமோ அந்த அமௌண்ட்டோடு சேர்த்து இன்சென்டிவ் ஆட் ஆகிடுது. பரவாயில்ல. ஒரு 2600 ஃப்ளோட்டிங் கேஷ் போயிடுச்சு. சம்பளத்துலேருந்து ஒரு 2200 கம்மி பண்ணிப்பாங்க. பேலன்ஸ் காசு நமக்கு சேலரியாக வரும்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேலஞ்ச் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, 50 days ஏன் 50,000 சேலஞ்சு. அதில் ஃபஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 25 days வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த 25 days நம்ம வந்து பாதி அமௌண்ட்டு கண்டிப்பாக பார்த்துட்டோம். எனக்கு நல்லாவே தெரியும். மேலேயே கூட பார்த்துருப்போம். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃபேஸில் இருக்கோம். இந்த செகண்ட் ஃபேஸில் இன்னும் 25,000 பார்த்துட்டோன்னா நம்ம சேலஞ்ச் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகிடும். நான் வந்து கரெக்டாக அந்த 50 day முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறேன். அந்த 50 days கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்கமிங் வேறு ஏதாவது சேலஞ்ச் பண்ணலாமான்னு கூட சொல்லுங்கள். பண்ணலாம். நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப ஆறுதலாக இருக்குது அதெல்லாம் படிக்க. ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை எப்படி சொல்கிறது, நல்லா புஷ் பண்ணுது. அது மட்டும் நான் அந்த சமயத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு கமெண்ட் பண்ணுற நம்ம நேயர்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் டவுனில் இருக்கிறப்ப நீங்கள் தான் என்னை அப்பில் ஏற்றுறீங்க, அப்படியே புஷ் பண்ணுறீங்க, ஒரேடியாக புஷ் பண்ணி தூக்குறீங்க மேலே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஓகேங்களா? அதாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வாரம் தான் ஹாப்பியாகவே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸில். கூடிய சீக்கிரம் நம்ம சேனலுக்கு வந்து 2K உறவுகள் வர போகிறீங்க. 2K ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், உறவுகள், மக்கள்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். ரொம்ப ஹாப்பிங்க. நான் எப்போ இந்த 2K வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். 9 சப்ஸ்கிரைபர் வந்தால் 2K வந்துடும். அநேகமாக நாளைக்குள்ளே வந்துடுச்சுன்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ளே 2K வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. 2K வந்துச்சுன்னா நம்ம சிம்பிளாக சின்னதாக நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் 2K வருதான்ட்டு. வந்ததுக்கப்புறம் நான் அதை வந்து ஸ்பெஷலாக பண்ணுறேன். மற்றபடி ரொம்ப ஹாப்பிங்க. இந்த வீக்கை வந்து ஹாப்பியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆர்டரு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லாங் ஆர்டராக வச்சுக்கிறாங்க. இந்த வாரத்தோட ஆர்டரு இந்த ஜோனும் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஆர்டர் அசைன் ஆச்சுன்னா இங்கே கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து எந்த ஒரு சர்ஜியுமே போடலைங்க. சர்ஜி இல்லாததுனால நம்மளோட எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அந்த ஏர்னிங்ஸ் மட்டும்தான் வரும். ரொம்ப ஹாப்பிங்க. ஆனால் என்னமோ நினச்சேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, சப்ஸ்கிரைபர்ஸை விட என்னோடய உறவுகள் ஆகிய நீங்கள் என்னை நல்லா பூஸ்ட் பண்ணுறீங்க. நான் டவுன் ஆகிற டைமில் என்னை நல்லா 2-3 கமெண்ட்ஸ் படித்து என்னை ரொம்ப நல்லா அப்பில் ஏற்றுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. என்னை ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுங்க, கடமைப்பட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை மானிட்டைஸ் மட்டும் பண்ண வச்சுடுங்க. நமக்கு இன்னும் ஒரு 5 மாதம் டைம் இருக்குங்க. அந்த 5 மாதங்குள்ளே நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சுன்னா அதை விட எனக்கு பெரிய ஹாப்பினஸ்ஸு வேறு எதுவுமே கிடையாது. அதுக்காக தான் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். வீடியோஸையும் நம்ம டெடிக்கேஷனாக போடணுன்ட்டு எல்லாமே நான் பண்ணுறேன். எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் எல்லாத்தையும் எடுத்து உன் தலையில் போட்டுக்கிற, ஏன் எல்லா செலவையும் எடுத்து உன் தலையில் கட்டிக்கிற அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, பார்த்துக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நமக்கு அதால் ஒரு நல்லது நடக்குதுன்னுக்குள்ள பண்ண செலவெல்லாம் ஒரு விஷயமாக தெரியாது. எல்லாம் வந்து நல்லதாகிடும். பார்ப்போம். இந்த ஒரு 5 மாதத்தில் எப்படியே சேனல் மானிட்டைஸ் ஆகணும். பாதி வந்துட்டங்க. இன்னும் ஒரு பாதிங்க. ஃபஸ்ட்டு அதான் நம்ம சேலஞ்சில் பாதி வந்த மாதிரி நம்ம சேனல் மானிட்டைசேஷன்லேயும் பாதி வந்துட்டோம். இன்னும் ஒரு பாதி வந்துட்டுனா போதும். அதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்படலாம், கஷ்டப்படுவோம், சேர்ந்து கஷ்டப்படுவோம். வேறு என்னங்க சொல்கிறது. டைம் வந்து 8 ஆக போகுது. 8 மணி ஆகுது. மொத்தமாக 164 ரூபா பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒன்று எனக்கு அந்தளவு ஆர்டரெல்லாம் வேணாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு 300 பார்த்துட்டு போனால் கூட எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்யணுங்க. ஏன்னா நேற்று ரொம்ப என்னை போட்டு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். அது நான் பண்ண தப்பு தாங்க. அது ஓப்பனாக சொல்லணுமா, அந்த முழுக்க அந்த தப்பு என்னோடது தான். கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டேன். சில பல பேர் நம்பினேன், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. அவங்க சுச்சுவேஷன் என்னமோ அவங்களால முடியல, அவங்களால நமக்கு ஹெல்ப் பண்ண முடியல. அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு லெசன் தான் லைஃப்பில். இதுக்கப்புறம் எதையும் நம்பக்கூடாது, யாரையும் நம்பாமல் நமக்கான தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கணும். அதை தெரிஞ்சுக்கினேன். அது நேற்று ஒரு இன்சிடெண்ட்டில் நல்லா தெரிஞ்சுக்கினேன். முன் காப்பதே சிறந்ததுன்ற மாதிரி, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா, அன்னன்னைக்கு காசு இருந்தால் போதும், அன்னன்னைக்கு செலவுக்கு அன்னன்னைக்கு காசு இருந்தால் போதும்னு நினைக்கிற பர்சன் தான் நான். காசு இல்லைனா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவன் தான். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னா, அடுத்த வாரத்துக்கு சேர்த்து இந்த வாரமே சேர்த்து வச்சுருந்தாங்க. ஏன்னா நமக்கு வந்து எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியல. ஓகேங்களா?
நம்ம லைஃப் அப்படி தான் போகுது. ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ன்றது எப்போ என்ன நடக்கும் நம்மளால் வந்து கணிக்க முடியாது. திடீர்னு காசே தேவைப்படாமல் இருக்கும், திடீர்னு வந்து ஏதாவது விஷயத்தில் காசு தேவைப்படும். அந்த நேரத்தில் போய் நம்ம யாருக்கிட்டேயே கேட்குற ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை சில பேர் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, அவங்களோட சுச்சுவேஷன் தான் தெரியல. எல்லா டைமும் அவங்ககிட்ட இருக்காது இல்லை. நம்ம எல்லா டைமும் கேட்டுனே தான் அவங்களுக்கு சலிப்பாயிடும்ல, என்னடா அவன் காசு கேட்டுனே இருக்கான் அப்படின்ட்டு அவங்களுக்கும் சலிப்பாயிடும்ல. அதுக்காகவே இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் எதிர்காலத்துக்கு சேர்த்து வச்சு ஆகணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த வீக்கே கொஞ்சம் ஒரு 1000 சேர்த்து வச்சோன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா சப்போஸ் வந்து வண்டிக்கு ஏதாவது ஃபால்ட்டுனா கூட கட்டலாம், இல்லை நமக்கே ஏதாவது தேவைனாலும் எடுத்து செலவு பண்ணிக்கலாம். யாரையும் நம்ம எதிர்பார்த்து நிற்க வேணாங்க. இது வந்து எனக்கு ஒரு லெசனாக நேற்று அழுவாத குறையாக ஆகிட்டேன், என்னடா இப்படின்ட்டு. அதுக்காகவே இந்த வாரத்துலேருந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கும் கொஞ்சம் சேர்த்து இந்த வாரமும் ஏர்ன் பண்ணுறோம், ஓகேங்களா? வெறும் இந்த அமௌண்ட்டு நமக்கு போதும் அப்படின்ட்டு தான் நான் வாரம் போவேன் வேலையை முடிச்சுட்டு. இப்போ நான் ஒரு 5000 பார்த்துட்டேன்னா இந்த வாரம் இந்த அமௌண்ட்டு நமக்கு போதும், இதுக்கப்புறம் வந்து ஏர்ன் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிக்கிற பர்சன் நான். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டேங்க. அடுத்த வாரத்துக்கு சேர்த்தே இந்த வாரமும் ஏர்ன் பண்ணிப்பேன். எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் நம்ம மட்டும் விதி விலக்கான. அதனால் இதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு சேர்த்தே ஏர்ன் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ஏர்னிங்ஸையும் அதேமாதிரி கரெக்டாக செலவு பண்ண போகிறேன். ஆனால் மற்ற வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான ஒரு யூசேஜுக்கு மட்டும் செலவு பண்ணிவிட்டு வேஸ்டேஜை கம்மி பண்ண போகிறேன். அப்படி கம்மி பண்ணோன்னா நம்ம கையிலேயும் நிறையா காசு நிற்கும். எதுக்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுறோன்னு நமக்கு ஒரு சார்ட் போல் அழகாக தோணும். எவ்வளோ வருது, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், எந்த அளவு வந்து செலவு பண்ணுறோம், எவ்வளோ வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம், எல்லாத்தையுமே வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சோன்னா போகுது. ஏன்னா தெரியலங்க, ஏன்னா ஃப்ளோட்டிங் கேஷ் வந்தது எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு அடிப்பட்டதுனால நான் கொஞ்சம் இப்போ தெரிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து அன்னன்னைக்கான ஏர்னிங்ஸை கரெக்டாக பார்த்துட்டு அன்னன்னைக்கான டைமிங்கு கரெக்டாக 8 to 12 கம்பல்சரி பார்த்துட்டு போவேன். கொஞ்சம் முன்னாடி போவதோ இல்லை சீக்கிரமாக ஆரம்பிப்பேன். ஆனால் முன்னாடி இப்போ 11:30 மணி தான், 11:15 வீட்டுக்கு போய்ட்டு 5 நிமிஷம் சும்மா இருக்கட்டும் அப்படிலாம் இல்லாமல் நமக்கான டைமிங்கை கரெக்டாக முடிச்சுட்டு போனாலே போதுங்க. அப்படி பண்ணாத ஒரு தப்புனால தான் ஃபஸ்ட்டெல்லாம் கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமிங் கரெக்டாக இருப்பேன். சனிக்கிழமைனா ஃபுல் டே இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல் டே இருப்பேன். ஆனால் இது போன வாரம் நான் பண்ண தப்புனால ரொம்ப அனுபவப்பட்டேன். கொசுக்கடியெலாம் பயங்கரமாக வாங்கினேன், பட்டையாக வீங்கிச்சு. அந்த ஒரு தப்பை இந்த வாட்டி நான் பண்ண மாட்டேன். எல்லாமே கரெக்டாக பண்ணுவேன். அப்படி பண்ணனா எல்லாமே கரெக்டாக நடக்கும் நம்புவோம். அவ்வளோதாங்க மக்களே. ஃபஸ்ட்டு ஹாஃபை நம்ம தாண்டிட்டோம், இப்போ செகண்ட் ஹாஃபை நோக்கி போனோம். லைஃப்பில் இது எனக்கு கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸை நான் நினச்சிப்பேன். ஆமாம், எல்லாத்துலேயுமே எனக்கு லைஃப்பில் இப்போ கிடைச்சது ஒரு செகண்ட் சான்ஸு. என் லைஃப்லேயும் சரி, அந்த ஒர்க்லேயும் சரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே கிடைச்ச ஒரு செகண்ட் சான்ஸ் இது. இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணுவேன். எந்த ஒரு தப்பான வழியிலையும் போகாமல், எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் கரெக்டாக இருப்பாங்க. பார்ப்போங்க மக்களே. நெக்ஸ்ட்டு எதாவது ஆர்டர் அசைன் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ வெளியில் தான் இருக்கோம். நம்ம ஜோனுக்கு போனால் கண்டிப்பாக லோக்கல் ஆர்டரு நிறைய அடிக்கும். அப்போ வந்து எதாவது கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா சும்மா ஆர்டர் காட்டிக்கிட்டே இருக்கேன். தினைக்கும் வந்து வீடியோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறது எல்லாமே காட்டிக்கிட்டே தான் உங்களுக்கு போத வச்சிரும்ல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டுவோம். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேறு எதாவது அப்கமிங்கில் வேறு எதாவது சம்பவம் நடந்ததாக காட்டுறேங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 ஆகுதுங்க. கரெக்டாக இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 235 தான் பார்த்துருக்கோம். 3 மணி நேரம் ஆகிது. கரெக்டாக இப்போ 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு 22 rupees ஒரு ஆர்டர் அசைன் ஆகிருக்கு. டே ஒரு அளவு ஓகே தாங்க, நல்லாயிருக்கு. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலை செய்கிறேன். பார்ப்போம், ஆர்டர் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். மக்களே கரெக்டாக வந்து மணி வந்து 10:45 ஆகுதுங்க. 296 ரூபாய் பார்த்துருக்கேன். 4 மணி நேரம் லாகின்னு 6 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன். என்னன்னே தெரியல, 45 ரூபா 50 ரூபான்னு அந்த இடம்லாம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி 30 ரூபாய்க்கு வந்து நிற்கிதுங்க. 30 ரூபாய்க்கு வரங்க, மனசே வலிக்குது. என்னடான்னு பார்த்தா ஃபஸ்ட் மெயில் கம்மி. சரி பரவாயில்ல, 30 ரூபாய்க்கு வந்தோம். ஆர்டர் கொடுத்தாங்களே அது வரைக்கும் சந்தோஷன்ட்டு வந்துட்டாங்க. அது என்னங்க சொல்கிறது, அதுங்க இதோட க்ராஸ் பண்ணுறேன். நான்
ஹசார்ட் லைட்டை போட்டு எந்த சைடு கிராஸ் பண்ணணும்னு தெரியாமல் கிராஸ் பண்ணுறாங்க. வண்டி ஏதாவது வரல. அதாங்க மக்களே, என் மாமா ஸ்விக்கி மாம்ஸு பழைய மாதிரி ஆகிட்டாரு. என்ன அப்படி என்ன ஆகிட்டாதுன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் லாங் ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் லோக்கல் ஆர்டராக கொடுக்குறாரு. உனக்கு இன்றைக்கி இது போதும்பான்றது போல். நமக்கு ஒன்றும் ஒன்றும் விளங்கலை. பரவாயில்ல, 300 அளவுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிறாரேன்றத சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போகலாம், பார்த்துப்போம். ஐயோ மைக் ஆட்டிட்டாங்க, கேட்குதான் தெரியல வாய்ஸு. அவசரப்பட்டு ஓவராக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து மைக்கை எதாவது பண்ணிடலாம் அப்பப்போ. அது வேறு அப்பப்போ ஆடியோ கேட்க மாட்டேது. இப்போ நான் தான் கொஞ்சம் லோல் பண்ணி கிடக்கிறேன். ஐயோ ஆடியோ கேட்கலேன்னு அவ்வளோ நேரம் பேசுறது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுது. அதுதாங்க மக்களே. இன்னும் 1.5 மணி நேரம் பார்க்கலாம். 1.5 மணி நேரம் ஒரு லாங் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே வந்துடுவேன். இல்லை லோக்கல் ஆர்டராக கொடுத்தாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் பார்ப்பேன். 12 மணி வரைக்கும் பார்ப்பேன். 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஏன்னா கரெக்டாக டைமிங் 12 மணி. அதுக்கு மேலே பார்க்கலாம், ஆர்டர் வந்தால் பார்க்கலாம். ஃப்ளோ நல்லா இருந்துச்சுன்னா. ஆர்டரே இல்லைனாலும் கம்பல்சரி 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு தாங்க போவேன். அப்படி பார்த்தா தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் நம்ம சொன்ன கதை தான் திரும்பி சொல்கிறேன். இந்த வாரம் மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 296 ரூபா பார்த்துருக்கோம். டிப்ஸ்லாம் எதுவும் வரலங்க. ஒன்றும் 1200 பார்த்தா 1200 290 இருக்குது, 1200 இருக்குது. எப்படி 296 ரூபானா 1300 தானே. 4 ரூபாய் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிது போல். நமக்கு எதுவும் தெரியல. நேற்று நைட்டு போட்டேன் பார்த்தீங்களா, லாங் ஆர்டர் இஷ்யூ. அது எதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். ஆர்டர் ஏர்னிங் இஷ்யூ இல்லை, இதெல்லாம் செக்யூர் டிக்கெட்ஸு. ஏதோ 4 ரூபா வந்துக்குதுங்க. என்ன 4 ரூபான்னு தெரியல. அதனால ஒன்று 1200 தான் பார்க்கணும்னு சொல்லுது. சரி, ஸ்விக்கி சொன்னால் நம்ம அதை தப்பு சொல்லக்கூடாது. அதனால் ஒன்றும் 1200 ரூபா பார்த்தோன்னா முதல் இன்சென்டிவ் முடியும். அப்படி 1200 பார்த்தா 115 ரூபா கொடுப்பாங்க. ஹாப்பியாக வாங்கின்னு போக வேண்டியதுதான். ஃப்ளோட்டிங் கேஷ் இந்த வாரம் நான் வேணும்னு நினைக்கிறேங்க. போன வாரம் வேணாம் நினச்சேன், அள்ளி கொடுத்தாங்க. முதல் நாளே 2500 கொடுத்தாங்க. இந்த வாரம் நான் வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃப்ளோட்டிங் கேஷே கொடுக்க மாட்டேறாங்க. வன்மையாக கண்டிக்கிறேன் ஸ்விக்கி பண்ண. நான் ஹை பிச்சில் போயிட்டு இருக்கிறேன். நான் எலெக்ஷன் டைம்ன்றதுனால போலீஸ் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. போலீஸு வர பேர் 2-3 பேரை பிடிச்சாங்க. அப்போ நான் ஹெல்மெட் போடாமல் தான் வந்தேன். ஆனால் என்னை விட்டாங்க. அவங்க இப்போ எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறாங்க. அதனால் நம்மளை பிடிக்க மாட்டாங்க. அதனால் ஜாலியாக நம்ம ஓட்ட வேண்டியதுதான். ஆர்டர் கொடுங்க ப்ரோ, லாங் ஆர்டர் கொடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஆர்டர். ஸ்விக்கி ப்ரோ ஆர்டர் கொடுங்க ப்ரோ. ஸ்விக்கி சிஇஓ நான் பேசுறது கேட்குதா? ஆர்டர் கொடுங்க. சும்மாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. சும்மா ஃபன் பண்ணிட்டு வரேன். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆயிரத்தி 996 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 4 சப்ஸ்கிரைபர் வந்தால் 2K சப்ஸ்கிரைபருங்க. இந்த மூமெண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம், வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்க்கலாங்க. மக்களே, கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகுது. இப்போது லாங் ஆர்டர் வந்தேன் 121 ருபீஸ்க்கு காலாப்பேட்டுக்கு. இது வரைக்கும் கரெக்டாக 5 hours 7 minutes 8 ஆர்டர் பார்த்துக்கிறேன். 8 ஆர்டரில் 437 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் லாகின்ல தான் இருக்கும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் சப்போஸ் எதாவது ஆர்டர் வச்சுன்னா பார்ப்போம். வணக்கம் மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. மொத்தமாக இன்றைக்கி 7 ஆர்டர் பார்த்தேன். 7 ஆர்டரோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 437 ரூபா. நல்ல ஏர்னிங்ஸ் தான். 437 ரூபா. மொத்தமாகவே 7 ஆர்டர் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 5 hours 30 minutes லாகின்ல இருந்தேன். இன்றைக்கி மண்டே, டே 26.
இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் இவ்வளோ தான் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்விக்கி ரிலேட்டடாக எனக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.